ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ரொம்ப நாளைக்கு அப்புறம் எனக்காக ஒரு ட்ரெஸ் தைக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இது எடுத்து வச்சுருக்கேன். இந்த saree வந்து இன்னும் கட்டவே இல்லை, புது saree தான். ஆனால் வந்து ஒரு லோ ப்ரைஸ்க்கு தான், ஒரு 150 to 200 ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து எடுத்துருந்தது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த சாரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் அந்த முந்தானி மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, நான் அம்பர்லா மாதிரி தான் வந்து போட்டு ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்டிச்சிங் பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள். நம்ம நினச்சோம் அப்படின்னா எந்த மாதிரி இருக்கிற ட்ரெஸ்ஸையும் எப்படி வேணாலும் நம்மளால் மாற்ற முடியும். அது ஒரு தனி கலை அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ இந்த ஃப்ராக் பார்த்தீங்க அப்படின்னா நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னு, என்னோட சைஸ் வந்து XXL சைஸ் தான். ஃபஸ்ட்டு நான் மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த பக்கம் பார்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 இன்ச் வந்து வருது. அப்போ மேலேயும் கீழேயும் இருக்கிற பார்டர் வந்து கொஞ்சம் ஹைலைட் பண்ணி பெருசாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக நான் 2 சைட்லேயுமே வர பார்டரை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணினேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இது வந்து அப்படியே நமக்கு ரன்னிங் ப்ளவுஸ்மா, இதில் ப்ளவுஸ் வரல, அதனால் வந்து உள் பக்கத்துலேருந்து வெளிப்பக்கம் வரையுமே முந்தி மட்டும்தான் கலர் சேஞ்ச் ஆகும். இந்த பார்டர் மட்டும்தான் வந்து வருது. இந்த கத்திரிக்காய் கலர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எங்கள் பொண்ணும் வந்து எனக்கும் இதில் ஒரு ட்ரெஸ் வருமா அப்படின்னு கேட்டேன் அப்படி. ஆனால் வந்து அந்த அளவுக்கு வந்து வரல. நான் வந்து எனக்கு ஸ்டிச் பண்ணது போக மீதி இருந்த கிளாத்தையும் ஷாலாக வந்து நான் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் போடுறதுக்காக இப்போ கிளாத் வந்து ஒரு 4 மடிப்பு வந்து எடுத்துருக்கிறேன். எடுத்துட்டு அதை நம்ம வந்து நல்லா நீட்டாக போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மெஷர்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு இதில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த இடத்துல கட் பண்ணுறதுக்காக ஒரு லைன் வந்து நான் மார்ஜின் போட்டுக்கிட்டேன். மார்ஜின் போட்டுட்டு கழுத்தோட அகலம் வந்து நான் 2.5 இன்ச்சும் இந்த சைடில் ஒரு 6.5 இன்ச்சும் வந்து வச்சுருக்கிறேன். முன்கழுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 இன்ச்சும் பேக் நெக் வந்து 7 இன்ச்சும் வந்து வச்சுருக்கேன். இந்த இடத்துல ஆம்கோல் கிட்ட 7 இன்ச் நான் வந்து இறக்கம் வச்சுருக்கிறேன். அதுக்கு அடுத்து வந்து நம்ம இந்த சைடில் ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுட்டு ஒரு 10 இன்ச் வந்து ரெடி அளவும் எக்ஸ்ட்ரா 2 இன்ச்சஸ் தையலுக்காக 12 இன்ச் வந்து நான் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறேன். இப்போ கீழே இறக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 இன்ச் வந்து வச்சுருக்கேன். இந்த பாடியில் நான் எனக்கு 18 வந்து கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறனால 18 இன்ச் வந்து வச்சுருக்கிறேன். இப்போ நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது ரெடி, அது எக்ஸ்ட்ரா தையல் சைடில், அதுக்கப்புறம் ஆம்கோல் வளைவு, பேக் நெக்கு, ஃப்ரண்ட் நெக்கு, இது எல்லாமே வந்து எடுத்துட்டேன். இப்போ நம்ம வந்து XXL சைஸ் அப்படிங்கிறனால கழுத்து கொஞ்சம் அகலமாக வரும். அப்படிங்கிறப்ப நம்ம 3 இன்ச் அந்த அளவுக்கெல்லாம் வந்து வச்சோம் அப்படின்னா கழுத்து இறக்கமும் வச்சுட்டு அகலமும் படுத்தினோம் அப்படின்னா நமக்கு அந்த ஷோல்டர் ஃபால் ஆகிறதுக்கான காரணம் வந்து இருக்கும். அதனால் நீங்கள் வந்து கழுத்து இறக்கமாக வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மேலே ஷோல்டரோட அகலம் வந்து கம்மி பண்ணி வைங்க. அப்போ தான் உங்களுக்கு ஷோல்டர் வந்து கழடாமல் அப்படியே வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இப்போ பேக் பார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி 2.5 இன்ச் அகலத்தில் நான் வந்து அப்படியே பாக்ஸ் ஷேப்பில் போட்டுட்டு ரவுண்ட் நெக் வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே வந்து நம்ம கட் பண்ணியாச்சு. அடுத்தது ஸ்லீவ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவ் வந்து இந்த முந்தியிலிருந்து கட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்துருக்கிறேன். முந்தி பக்கத்தில் நம்ம வந்து இதில் நமக்கு கொஞ்சம் டார்க்காக அந்த பூ மாதிரி வர கோடு இலை மாதிரி வர்றது வந்து நமக்கு முன் பக்கமும், இன்னொன்று வந்து பின் பக்கம் வருது. அதையும் நம்ம வந்து கரெக்டாக மென்ஷன் பண்ணிக்கணும். அடுத்து இந்த இது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்லீவுக்கு கட் பண்ணினது போக மீதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் நெக்கோட டிசைனுக்காக தான் வந்து நான் எடுத்துருக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம இதில் ஸ்லீவ் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இந்த லைன் வந்து கரெக்டாக நான் கட் பண்ணி எடுத்துட்றேன். எடுத்துகிட்டு அதுக்கப்புறமே வந்து மார்ஜின் வச்சு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கிறேன். அப்போ தான் நமக்கு அது சரியாக வரும். இப்போ நான் வந்து இதை கரெக்ட் பண்ணி கட் பண்ணிட்டேன். நம்ம ஒரு சைடு இருக்கிற பார்டர் எல்லாமே எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா அம்பர்லா கட் போட்டுட்டு அதுக்கு கீழே வந்து நம்ம அந்த பார்டர் வச்சு அட்டாச் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக. கையோட லென்த் வந்து 9 இன்ச் வந்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த இடத்துல வந்து எனக்கு கையோட சுற்றளவு வந்து 7.5 இன்ச் 15 இன்ச் வருது. அப்போ நான் வந்து எக்ஸ்ட்ராவாக 1 or 2 இன்ச்சஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக விட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆஃப் அண்ட் மாதிரி அப்புறம் கட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த சைடில் 9 இன்ச் நீளம் வச்சோம் அப்படின்னா இந்த சைடில் 4.5 இன்ச் கூட வைக்கலாம். அப்படி இல்லை நமக்கு இந்த லென்த் இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக வேணும் அப்படின்னா மேலே இருந்து 3 இன்ச் அளவுக்கு மட்டும் விட்டுட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவாக இன்னும் கொஞ்சம் இந்த இடத்துல நீளம் ஆம்கோல் கிட்ட நமக்கு கொஞ்சம் நீளமாக வரும். இந்த மீதி இருக்கிற கிளாத்தை நான் டிசைனுக்காக எடுத்து வச்சுருக்கிறேன்.
இப்போ இது எப்படி டிசைன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து முன்னாடி ஒரு வி மாதிரி வர மாதிரி தான் வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ நான் வந்து இதை மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணினதை அரேஞ்ச் பண்ணிட்டேன். அரேஞ்ச் பண்ணிட்டு பின் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ ஃப்ரண்ட் நெக்கில் நான் நெக்கு கட் பண்ணல, இந்த மாதிரி பின் போட்டு தான் வந்து எடுத்துருக்கிறேன். பின் போட்டு எடுத்துட்டு நம்ம இந்த டிசைனுக்கு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் கேன்வாஸ் எல்லாம் எதுவுமே யூஸ் பண்ணல. ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் தைக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ் இந்த சுடியோட நெக் டிசைன் தான். ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது இந்த கலரு. ஸ்டிச் பண்ணி போடும்போது நம்மளே வந்து ஒரு இதை ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணி போடுறப்ப அது கிடைக்கிற சந்தோஷம் அப்படிங்கிறது அதுக்கு ஒரு ஈடு இணையே கிடையாது. இப்போ ஃப்ரண்ட்டில் நான் வந்து ஒரு கிராஸ் கொடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே மடித்து வச்சு தான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ ஃப்ரண்ட் நெக்கோட டிசைனும் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம வந்து மீதி இருக்கிற கிளாத்தை வச்சு அம்பர்லா வந்து போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து ஃபுல் சர்க்கிள் போடல, ஆஃப் சர்க்கிள் தான் வந்து போடுறேன். அதனால வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 பிட்டு சாரியை 2ஆக மடித்து அதுக்கப்புறமேலு வந்து நம்ம இதை இன்னொரு ஃபோல்டிங் பண்ணி எடுத்துடலாம். நமக்கு எவ்வளோ தூரம் பார்டர் வருது, பார்டர் தாண்டி இன்னும் நம்ம எவ்வளோ ஜாயின் போடுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு வந்து நான் பார்டரை தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறமே நம்ம வச்சோம் அப்படின்னா நமக்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். எந்த இடத்துல நம்ம ஜாயின் போட வேண்டியதாக இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். இப்போ இதிலிருந்து இந்த லென்த் வரையும் நான் பார்டரை தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதோட ஹைலைட்டே நம்ம கீழே கொடுத்துருக்குற இந்த பார்டர் தான். இந்த பார்டரை வந்து அதுவும் இல்லாமல் நானே வந்து ஒரு டபுள் எக்ஸல் சைஸ் இருக்குது அப்படிங்கிறனால நம்ம ஃப்ளீட்ஸ் எல்லாம் பிடிச்சி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஃப்ளீட்ஸ் பிடிக்கிறப்ப இன்னுமே வந்து கொஞ்சம் பாடியாக இருக்கிற மாதிரி தெரியும். அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் பாடியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பேனல் கட் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் அம்பரலா ட்ரை பண்ணலாம். எல்லாம் வந்து சர்க்கிள் டைப்பில் வர மாதிரி அந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் எந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணால் நமக்கு அதிகமாக முன்னாடி ஃப்ளீட்ஸ் இல்லாமல் பார்க்கறதுக்கு நீட்டாக இருக்கிற மாதிரி இருக்குமோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ இந்த இடத்துலையும் நான் வர பார்டரை கட் பண்ணிட்டேன். இப்போ இதோட லென்த் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஒரு 30 இன்ச்சு தான் வந்து வச்சுருக்கேன். எனக்கு மொத்தமாக வந்து 38 இன்ச் வந்து கீழே இறக்கம் வருது. எங்கள் பையன் தான் ஸ்கூல் லீவ் விட்டதும் போதும் அவனை வச்சுட்டு என்னால் ஸ்டிச்சிங் ஒர்க்கு பண்ணவே முடியறதில்ல. ஏதாவது ஒன்று இடையில பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறான். இப்போ நம்ம சர்க்கிள் வந்து வரைஞ்சாச்சு. வரைஞ்சதுக்கு அப்புறமேலு நான் 30 இன்ச் அளவுக்கு அந்த மேலேருந்து கீழே வரையும் சர்க்கிள் டைப்பில் நான் அந்த மாதிரி போட்டு எடுத்துருக்கிறேன். போட்டு எடுத்துகிட்டு இப்போ நம்ம அதை வந்து கட் பண்ணிடலாம். இப்போ நமக்கு எந்த இடத்துல ஜாயின் போடுற மாதிரி இருக்குது அப்படிங்கிறதும் தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்துல நம்ம வந்து கொஞ்சமாக ஜாயின் போடணும். ஜாயின் போட்டுட்டு அதுக்கப்புறமே நம்ம பார்டர் வச்சு அட்டாச் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் கட் பண்ண பார்டரை தனித்தனியாக இருக்கிற பார்டரை ஒன்றா வந்து ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிடுறேன். இப்போ இது வந்து 30 இன்ச்சும் இதில் வந்து 4 இன்ச்சு, அப்போ நமக்கு வந்து 38 இன்ச் வருது. இப்போ நான் மடித்து தைக்கிறதுல எனக்கு ஒரு இன்ச் பக்கமாக லாஸ் ஆயிடுது. அப்போ எனக்கு இது வந்து 37 இன்ச் வருது. மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா 18 இன்ச் இறக்கம் வச்சுருக்கிறேன். அப்போ மேல் ஷோல்டர் கீழே இடுப்புக்கிட்டையும் நம்ம பிடிக்கிறது போக எனக்கு 17 இன்ச் வரும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு லாங் அம்பரலா மாதிரி தான் வந்து வரும். கொஞ்சம் மேலே இருக்கும், கொஞ்சம் ஹைட்டாகவும் இருக்கிறேன் அப்படிங்கிறதுனால எனக்கு தகுந்த மாதிரி நான் வந்து அளவு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த இடத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம மேலே ஒரு தையல் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பிசுறு தெரியாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே மடித்து ஒரு ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னாலும் ஓவர்லாக் போடுறதுனாலும் நீங்கள் வந்து ஓவர்லாக் போட்டு விட்டுக்கலாம். எப்படி நமக்கு ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸியோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஃபைனலாக எல்லா இதுலேயுமே நான் வந்து ஃபுல்லாக தையல் போட்டு எடுத்துட்டேன். இந்த மாதிரி நமக்கு அம்பர்லா டைப்பில் தைக்கிறப்ப பார்டர் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த இடத்த வந்து உங்களோட எவ்வளோ லென்த் வருது அப்படிங்கிறத ஸ்டிச்சஸ் பண்ணி எடுத்துட்டு அதுக்கு அடுத்தது கீழே வந்து பார்டரை தனியாக வச்சுடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். நம்ம வந்து இது பார்டரை மட்டும் அப்படியே கரெக்டாக கண்டினியூவாக வர மாதிரி ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து இந்த மாடலில் நமக்கு அப்படி செட் ஆகவே ஆகாது. மேலே கிளாத் வரையும் வச்சுட்டு அப்புறம் பார்டர் கொண்டு வந்தோம் அப்படின்னா இப்போ இந்த சைடு ஃபுல்லாக முடிச்சாச்சு. அதே மாதிரி இன்னும் 2 பக்கமும் நம்ம வந்து
ஸ்டிச் பண்ணிவிட்டு இதுக்கான லைனிங்கையும் நம்ம வந்து மூட்டி எடுத்துக்கலாம். கையோட இதுக்கு லைனிங்கும் நான் வச்சு அட்டாச் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதில் நெக் டிசைன் ஃபஸ்ட்டு இதில் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துடலாம். அதுக்கப்புறம் லைனிங் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடு எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், இப்போ நெக் பீஸ் வந்து ஃபஸ்ட்டு நான் பெரிய தையல் வச்சு அப்படியே வந்து தைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமேலே நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக போட்ட தையல் எல்லாத்தையும் வந்து பிரித்து விட்டுடலாம், நமக்கு தேவையில்லாத தையல் எல்லாத்தையும். இப்போ நான் இது வந்து மெயின் கிளாத்தோட மேல் பக்கம் வச்சு அட்டாச் பண்ணிடுறேன். அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலே நம்ம நெக்கு வந்து லைனிங் வச்சு எப்பயும் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ரவுண்ட் நெக் தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணேன். ரொம்ப ரொம்ப அழகாக வந்திருந்தது. இந்த இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் இதை ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு 2 ஹவர்ஸ்லேயே கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ரெண்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 ஹவர்ஸ்லேயே நான் வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். ஏன்னா கொஞ்சம் சீக்கிரமாகவும் ஆர்வமாகவும் இதை வந்து தைச்சி போட்டு பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. அப்படியும் மீறி வந்து நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக தைச்சாலுமே ஒரு 3 ஹவர்ஸ்க்குள்ளார இந்த ஒர்க்கை வந்து முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் அதிகமாக அதுவும் இல்லாமல் டிசைன் எதுவும் நான் வந்து பண்ண கிடையாது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் வாங்கலாம் அப்படின்னா, நான் அம்பர்லா ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு 350 ருபீஸ் வந்து வாங்குகிறேன். அதுக்கு மேலே அவங்க ஏதாவது டிசைன் கேட்டாலோ இல்லை எக்ஸ்ட்ரா நம்ம லைனிங் போட்டுக்கிட்டோம் அப்படின்னாலோ நம்ம வந்து அதுக்கு தனியாக வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். இதுவே ஃபுல் சர்க்கிள் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 50 ருபீஸ் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து வாங்கிக்கலாம். இப்போ நான் நெக் போர்ஷன் கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேலு லைனிங் கிளாத் வச்சு அப்படியே அட்டாச் பண்ணுற மாதிரி தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். 2.5 இன்ச் அகலமும் 6 இன்ச் அந்த மாதிரி வந்து நம்ம வந்து விட்டுக்கலாம். விட்டுட்டு நம்ம வந்து இதை கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமேலே நம்ம லைனிங் கிளாத்தை வச்சு அப்படியே இதை வந்து திருப்பி விட்டுற போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். இதுக்கப்புறமே நம்ம வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் எல்லாமே ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு ஃபைனலாக பார்த்திங்க அப்படின்னா இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக எல்லாம் ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான். ஃபைனலாக எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு தான் நான் லாஸ்ட்டாக வந்து ஓவர்லாக் போட்டு எடுத்தேன். அப்படியும் நம்ம வந்து போடலாம். நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்ம ஏன்னா இடையில தைக்கும்போது எழுந்திரிச்சு போடுறதுக்கு நம்ம அப்படியே வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு லைனிங் வந்து எனக்கு எவ்வளோ வந்து தேவைப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு கீழே வந்து அந்த சர்க்கிள்க்கு வைக்கிறதுக்கு 2 மீட்டரும் அப்புறம் ஸ்லீவ் அண்ட் பேக் அண்ட் ஃப்ரண்ட்டுக்கு வைக்கிறதுக்கு 1 மீட்டரும் மொத்தமாக வந்து எனக்கு 3 மீட்டர் வந்து எனக்கு தேவைப்பட்டது. நான் சர்க்கிள் டைப்லேயே வந்து உள்ள லைனிங் கொடுக்கல. நான் ஸ்ட்ரைட்டாக வந்து அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தேன். சர்க்கிள் டைப்பில் கொடுக்கணும் அப்படின்னா நமக்கு இன்னுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து லைனிங் தேவைப்படும். ஒரு 4 மீட்டர்ஸ் அந்த அளவுக்கு வந்து நமக்கு தேவைப்படும். ஒரு இதை ஸ்டிச் பண்ணி எடுக்கும்போது நமக்கு எவ்வளோ கிளாத் வந்து தேவைப்படுது, எந்த சைஸில் இருக்கிறவங்களுக்கு அது தேவைப்படுது, அதுக்கு நமக்கு வந்து எவ்வளோ துணி வேணும், லைனிங் வேணும், இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. ஒரு சில கஸ்டமர்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி எனக்கு இது தைக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ துணி எடுக்கணும் அப்படின்னு சொல்லி. அந்த மெஷர்மெண்ட்டும் நமக்கு கால்குலேட் பண்ணி சொல்ல தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளை வந்து டைலராகவே மதிப்பாங்க. இல்லை நமக்கு தெரியாது அப்படின்னு சொன்னாலோ இல்லை அப்ராச்மெண்ட்டாக சொன்னாலோ நமக்கு அவ்வளோ அளவுக்கு நமக்கு தெரியலையோ, நமக்கு அந்த அளவு நம்ம இன்னும் ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலை அப்படிங்கிற மாதிரி வந்து நினச்சிக்குவாங்க. இப்போ ஸ்லீவ் பார்த்திங்க அப்படின்னா நான் ஸ்லீவ் சேம் கலர் தான் வச்சுருக்கிறேன். ஸ்லீவ் அட்டாச் பண்ணிவிட்டு ஃபைனலாக எல்லா ஒர்க்குமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த கலரும் இந்த டிசைனுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு ட்ரெஸ் தைச்சே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்து நம்மளது தைக்கிறதுக்கு பதிலாக கஸ்டமர்து வந்து தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவேன். இப்போ கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நமக்காகவும் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.